அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள 5ஆம் திருமுறையில் உள்ள 39வது திருப்பதிகத்தின் 4வது திருப்பாடலை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். வெஞ்சின கடுங்காலன் விரைகிலான் அஞ்சிறப்பும் பிறப்பும் மறுக்கலாம் மஞ்சன் மா மயிலாடுதுறை உரை அஞ்சலால் உமைபங்கன் அருளிலே அப்படின்னு பாடியிருக்காரு. இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்பர் சுவாமிகள் அப்படின்னா, நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு எதை நினச்சி ரொம்ப பயப்படுவோம் அப்படின்னா, எப்போ இந்த காலன் எப்போ நம்மளை கொண்டு போவாரோ அப்படிங்கிற அந்த பயம். அதாவது அந்த மரண பயம்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சாதாரணமாகவே. அப்போ அப்படிப்பட்ட அந்த பயத்தை நம்ம போக்கிக்கணும் அப்படின்னாலும், இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சூழலில் பட்டு நம்ம எப்போவுமே ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற அந்த நிலையை அறிந்த அனைவருமே என்ன செய்யலாம், அதிலிருந்தெல்லாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த மயிலாடுதுறையில் விற்றிருக்கின்றாரே இந்த பெருமான், அவர் உமையை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கும் அந்த மயிலாடுதுறையில் விற்றிருக்கும் அந்த பெருமானை நினைத்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா இந்த கூற்றோன் நம்மை நெருங்க மாட்டார். இந்த பிறப்பிறப்பு சூழலில் இருந்தெல்லாம் நாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. பாடலை பார்க்கலாம். வெஞ்சின கடுங்காலன் விரைகிலான். வெஞ்சின கடுங்காலன்னா வெஞ்சினம்னா கடுமையான யமன்னாலே எப்படி வருவார் நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப கோபம் கொண்டு தான் வருவார் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்படி வெஞ்சின கடுங்காலன், அந்த காலன் வரமாட்டார் நம்மை நோக்கி அப்படின்னு சொல்கிறாரு. அஞ்சிறப்பும் பிறப்பும் அறுக்கலாம் அப்படிங்கிறார். இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த சூழல்லேருந்து, இந்த சுழல் அதுலேருந்து நம்ம நம்மை காத்துக்கொள்ளலாம். அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த தொடர்ச்சி அறுபட்டு போகும். அப்போ தான் நம்ம இறைவனுடைய திருவடியை சென்று சேர முடியும். அதனால் இந்த பிறவிங்கிறதே பெரிய கடல், இது துன்ப கடல் அப்படின்லாம் படிச்சிருப்போம். அப்போ இந்த பிறப்பு இறப்புன்னு இப்படியே நம்ம அலல் பட்டு கொண்டிருக்காமல் பெருமானுடைய திருவடியை சென்று சேரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ சேரலாம் அப்படின்னா, மஞ்சன்னா மைந்தன், வலிமையானவன் அப்படின்னு பொருள். மா மயிலாடுதுறை, மான மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். மா மயிலாடுதுறை உரை, இந்த மயிலாடுதுறையிலே உரைகின்ற அஞ்சலால் உமை பங்கன். அஞ்சலால்னா அழகிய சொற்களை கொண்ட உமை அப்படின்னு அர்த்தம். அஞ்சலால் உமை பங்கன், அந்த உமையை ஒரு பங்காக கொண்டிருக்கும் அந்த பெருமானுடைய அருள் நமக்கு கிடைச்சா, அவர் நமக்கு அருளிலேனா அவர் நமக்கு அருளினால் இந்த வெஞ்சின கடுங்காலன் வரமாட்டார், பிறப்பிறப்பிலிருந்து நாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் காலபாச குறுந்தொகைன்னே சொல்லி அப்பர் சுவாமிகள் ரொம்ப அழகாக பாடியிருப்பார், நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதாவது என்ன சொல்வார் அந்த இதில் ஒரு பாடலில் சொல்கிறேன். படையும் பாசமும் பற்றிய கையினீர் அடையன்மின் நமது ஈசன் அடியரை அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப தெளிவாக சொல்லுவார். நம்ம ஈசன் அடியார் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க பக்கத்துலேயே நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அந்த பதிகம் முழுவதுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதோடு கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடுவார் இல்லையா. பெருமானே இந்த மார்க்கண்டேயனுக்கனை அருள் புரிந்தாயே, அந்த காலன் அவருடைய உயிரை கொண்டு வருகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உன் பக்தனுக்காக போய் நீ அந்த காலனையே நீ அடர்த்தா இல்லையா, அப்படிப்பட்ட அந்த திருவருளை நினைத்து நான் உன் திருவடி அடைந்தேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது என்னென்னா, அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆறுயிர் அதனை ஒவ்வினாய்க்கு உன்றன் வன்மை கண்டடியேன் அப்படின்லாம் பாடுவார். அதன் காரணமாக நான் உன் திருவடி அடைஞ்சிட்டேன் பெருமானே, அதனால் நீ என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இங்கே அப்பர் சுவாமிகளும் சொல்கிறார். அப்போ யாரெல்லாம் பெருமானுடைய திருவடிகளை போற்றி பாடி வணங்கி நாம் சரணடைகின்றோமோ, அவருடைய அருள் யாருக்கெல்லாம் கிடைக்கப்பெறுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் இந்த மரண பயம் என்பது இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பாடியிருக்காரு இந்த பாடலில். திருச்சிற்றம்பலம். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமம்.